ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1651வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 8ஆம் பத்து 6ஆம் திருமொழியினுடைய 2வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 8ஆம் பத்து திருக்கண்ணபுரம் என்னும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யும் திருமொழிகள் அடங்கியது. 10 திருமொழிகளில் திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருமங்கையாழ்வார். அதிலே இன்றைக்கு 6வது திருமொழியின் 2வது பாசுரம். எம்பெருமான் அரக்கர்களை அழித்தது பிராட்டியிடம் கொண்ட எல்லையற்ற அன்பினால் செய்த செயல் அல்லவா? நாம் அந்த அவதாரத்துக்கு பிற்பட்டு பிறந்துள்ளோமே, ஏன் செய்வது என்ற கேள்வி எழ, அதை பற்றி கவலை வேண்டாம். எம்பெருமான் நாம் அவனை அடைவதற்கு பகையாக உள்ளவற்றை அழிப்பதனை விரோதி நிரசனன் அவன். நாம் அவனை அடைவதற்கு பகையாக உள்ளவற்றை அழிப்பதனை தன் பண்பாகவே கொண்டிருக்கிறவன் எம்பெருமான். அதனாலே நாம் கவலைப்பட வேண்டாம் என்கிறார். அரக்கர் குலங்கள் சிதறும்படி கருந்தாள் சிலை கையில் கொண்டவன் இவன். கருந்தாள் சிலை என்றால் வைரம் பாய்ந்த வில், அவனிடம் கையில் இருந்த வில், அதை கையில் கொண்டவன் என்று சொல்லுகிறார் ஆழ்வார். இந்த பாசுரம் அற்புதமான பாசுரம். ஏற்கனவே சந்தம் பற்றி சென்ற பாசுரத்திலேயே பார்த்தோம். பொருந்தா அரக்கர் வெம்சமத்து பொன்ற அன்று புள்ளூர்ந்து பெருந்தோள் மாலி தலைபுரள பேர்ந்த அரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன் கொண்டு அங்கெழிலார் பிலத்து பூக்கொழிப்ப கருந்தாள் சிலை கை கொண்டானோர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. தனனா 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 தனன்னா. பொருந்தா அரக்கர் வெம்சமத்து பொன்ற அன்று புள்ளூர்ந்து பெருந்தோள் மாலி தலைபுரள பேர்ந்த அரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன் கொண்டு அங்கெழிலார் விலத்து பூக்கொழிப்ப கருந்தாள் சிலை கை கொண்டானோர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. அற்புதமான ஒரு பாசுரம். பொருந்தா அரக்கர் வெம்சமத்து பொன்ற அன்று புள்ளூர்ந்து பெருந்தோள் மாலி தலைபுரள பேர்ந்த அரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன் கொண்டு அங்கு எழிலார் பிலத்து புக்கொழிப்ப. பிலம் என்றால் பாதாளம் என்று பொருள். பிலத்து புக்கொழிப்ப கருந்தாள் சிலை கை கொண்டான். வைரம் வாய்ந்த வில்லை கை கொண்டவன் அவனுடைய ஊர் கண்ணபுரம். நாம் அதை தொழுவோம், நமக்கு நாம் உய்யலாம் என்று சொல்லுகிறார் ஆழ்வார். இந்த பாசுரத்திற்கான நேரடியான பொருளை முதலில் பார்க்கலாம், அப்புறம் விளக்கத்தை பார்க்கலாம். முன்பொரு காலத்தில் கொடிய போர்க்களத்திலே பகைவரான அரக்கர்கள் அழியும்படியாக கருடன் மீது ஊர்ந்து சென்று மாலி என்ற ஒரு அரக்கன் அவனுடைய தலை அற்று விழுந்து நிலத்தில் புரளும்படியாகவும், அவனை தவிர மற்ற அரக்கர்கள் இலங்கையில் இருந்த பிற அரக்கர்களையும் கூட்டிக் கொண்டு அங்கிருந்து பாதாளத்திலே சென்று மறையும்படியாகவும் செய்த வலிமையான வில்லை திருக்கையில் தாங்கியவன் எம்பெருமான். அவனுடைய இருப்பிடமான கண்ணபுரத்தை நாம் வணங்குவோம் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும். சுகேசன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான். அவனுக்கு மாலியவான், மாலி, சுமாலி என்ற 3 பேர் பிறந்தனர். இவர்கள் 3 பேரும் தவம் புரிந்தனர். இலங்கையிலே குடிபுகுந்தனர். மணம் செய்து பல மக்களை பெற்றனர். தேவர்களுக்கு துன்பம் கொடுத்து வந்தனர், எப்போதும் போல ஆஸ் யூஷுவல். தேவர்கள் சிவபெருமான் கூறியபடி திருமாலை சரணடைந்தனர். அதனால் அரக்கர்கள் அந்த 3 பேர் தலைமையிலே கோபம் கொண்டு படையோடு சென்று தேவரிடம் போரிட்டார்கள். பெருமாள் கருட வாகனத்தின் மீது சென்று அவர்களுடன் போரிட்டான். அந்த போரிலே மாலி இறந்து பட மற்ற இருவரும், மாலியவான், சுமாலி இருவரும் தோற்று போய் பாதாள லோகம் போய் சேர்ந்தனர்.
இந்த வரலாறு தான் இந்த பாசுரத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறு உத்தர ராமாயணத்திலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி விரோதிகளை அழிக்கும் இயல்பினரான பெருமாள் மேலுள்ள காலமும் இப்போதும் தன்னை சரணடைந்தவர்களுடைய விரோதிகளை அழித்து கிழங்கடுக்கைக்காக கோவில் கொண்ட இடமான திருக்கண்ணபுரத்தை தொழுவோம் என்று கூறுகிறார். சுமாலி, அந்த மாலி இறந்துபட்டான். சுமாலி, மாலியவான் 2 பேர் தப்பித்தார்கள் அல்லவா? அந்த சுமாலியின் மகளான கைகசிக்கு ராவணன் முதலியவர்கள் பிறந்தனர். அவர்களை பிற்காலத்தில் அழித்தான் எம்பெருமான் என்பது வரலாறு. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். பொருந்தா அரக்கர் வெம் சமத்து பொன்ற அன்று புள்ளூர்ந்து பெருந்தோள் மாலி தலைப்புரள. எப்பொழுதும் எம்பெருமான் உயிரினங்களுக்கு நன்மை செய்வதனையே தன் பண்பாக கொண்டிருந்தாலும் மனம் பொருந்தாமையிலேயே நிலையாக நின்ற அரக்கர் எனும் போரிலே அழியும்படியாக பெரிய திருவடியை வாகனமாக கொண்டு மிக்க தோல் வெல்மையை உடைய மாலி என்ற அரக்கனுடைய தலை இற்று விழுந்து புரளும்படியாக பேர்ந்த அரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன்கொண்டு அங்கு எழிலார் பிளத்து புக்கொழிப்ப. மாலியை தவிர மற்ற அரக்கர்கள் புற்று போல எங்கும் தீயவர் இனம் நீங்காத இலங்கையில் இருந்த அரசர்கள், ஆங்காங்கே பாம்பு புற்று போல, ஒரு புற்றுக்குள்ளே எவ்வளோ பாம்புகள் இருக்குமோ அதுபோல அரக்கர்கள் புற்று போல இருந்தார்கள். இலங்கை எங்கும் அரக்கர்கள் இருந்தார்கள். ஆக அந்த மாலியை தவிர மாலியவானும் சுமாலியும் அந்த மற்ற அரக்கர்களை அழைத்து கொண்டு இன்பத்தின் விளைநிலமான பாதாள உலகத்தில் புகுந்து மறைந்து கொண்டார்கள். பேர்ந்த அரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன்கொண்டு ஆங்கு எழிலார் விலத்து புக்கொழிப்ப. கருந்தாள் சிலை கை கொண்டான் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. வைரம் பாய்ந்த வலிய வில்லை கையிலே பிடித்தவனாகிய எம்பெருமானுடைய ஊரான திருக்கண்ணபுரத்தை நாம் தொழுவோம் என்று இந்த பாசுரத்திலே உரை சொல்லியிருக்கிறார் ஆழ்வார். பொருந்தா அரக்கர் வெம்சமத்து பொன்ற அன்று புள்ளூர்ந்து பெருந்தோள் மாலி தலை புரள. பேர்ந்த அரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன்கொண்டு அங்கு எழிலார் பிளத்து புக்கொழிப்ப. அங்கு சென்றபோது கருந்தாள் சிலை கை கொண்டான் ஊர். அவர்களெல்லாம் அழிப்பதற்காக வலிமையான வில்லை கொண்ட எம்பெருமானுடைய ஊர், அவன் வந்து உகந்து அருளி இருக்கும் ஊர் கண்ணபுரம். அதை நாம் தொழுவோம். தொண்டீர் கண்ணபுரம் நாம் தொழுதும் என்று சொல்கிறார். இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை நாம் அன்வயிக்கலாம். பொருந்தா அரக்கர் வெம்சமத்து பொன்ற அன்று புள்ளூர்ந்து பெருந்தோள் மாலி தலை புரள. பேர்ந்த அரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன்கொண்டு அங்கு எழிலார் பிளத்து புக்கொழிப்ப. கருந்தாள் சிலை கை கொண்டான் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுர தெம்பெருமான் நீலமேகப் பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யும் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.